நேற்றைய தினம் சட்டமன்ற தேர்தலோட பாபநாசம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஒரு சகோதரி நிற்கிறாங்க, அனீஸ் பாத்திமா. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பூத்தில் நடந்த பிரச்சனையோட அவரும் அவங்க கணவரும் போகும்போது திமுகவை சேர்ந்த சில கும்பல்கள் வந்து அவங்கள தாக்கியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு கர்ப்பிணி பெண் அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் தாக்கியிருக்காங்க. அவங்க மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க நேற்றைக்கு. ஆனால் இந்த சம்பவம்லாம் காலையிலே நடந்திருக்கு. ஆனால் இதை வந்து எந்த ஒரு மீடியாவும் நியூஸ் சேனலும் இதை பற்றி பேசவே இல்லை. ஆனால் இப்போ என்னென்னா, அவங்க வந்து இப்போ திமுககாரன் வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணை தாக்குறதுலாம் எனக்கு ஆச்சரியம் இல்லை. ஏன்னா 2.5 வயசு குழந்தையே கற்பழிக்கிற அளவுக்கு அந்த கட்சியில் ஆட்கள் இருக்குது. அதில் வந்து இந்த கர்ப்பிணி பெண்ணை தாக்குறது வந்து எனக்கு ஆச்சரியம் இல்லை. ஆனால் தேர்தல் சமயத்திலேயே இப்படி ரவுடிசமும் அராஜகம் பண்ணுற இவங்க தேர்தலில் மட்டும் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் என்னென்ன நடக்குங்கிறத நினச்சா தான் பயமாக இருக்குது. இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் அவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிற மக்களும் இதே தமிழ்நாட்டில் இருக்காங்கங்கிறத நினச்சா தான் கவலையாகவும் இருக்குது. எனக்கு இன்னொரு கவலையும் இருக்குது. இப்போ இவங்க வந்து நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிற சகோதரி. நான் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக வீடியோ போடுறேன், பேசுவேன். ஆனால் இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்தே இந்த தகவலை நிறையா பேர் இன்னும் பகிரவும் செய்யலை. இது சம்மந்தமாக இன்னும் பேசவும் இல்லை. அதை நினைக்கும் போதும் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இல்லை அவங்க கவனிக்கலையா, இல்லை என்ன ஏதுன்னு தெரியல. ஒருவேளை இந்நேரத்துக்கு கூட இப்போ சந்திச்சிருப்பாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரில. ஆனால் இப்போ வரைக்கும் சந்திக்கலை. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானனாக இருக்கட்டும், சாட்டை துரைமுருகனாக இருக்கட்டும், இப்படி யாருமே அதை பற்றி பேசவே இல்லை. அப்போது அதை நினச்சாலும் கொஞ்சம் கவலையாக இருக்குது. ஏன்னா வேறு எந்த கட்சியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. சொந்த கட்சியில் ஒரு சகோதரிக்கு இப்படி ஆயிருக்குன்னா நம்ம தான் முதல்ல நிற்கணும். இது வந்து தெரியாமல் இருந்திருக்கலாம் உங்களுக்கு ஒருவேளை. இப்போ இது சம்மந்தமாக யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நாம் தமிழர் கட்சி சம்மந்தப்பட்டவங்கலாம் போய் என்ன ஏதுன்னு பாருங்கப்பா. குழந்த பிறகுறதெல்லாம் சிக்கல் அப்படி இப்படிலாம் நியூஸ் வந்துட்டுருக்கு. அது உண்மையாக பொய்யா? முதல்ல கூட வந்து என்ன வேணும் என்ன தேவைன்னு பாருங்கள். அது போக அவங்கள தாக்குன அந்த கும்பல் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள். முதல்ல நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்கலாம் எங்கே இருக்கீங்க? முதல்ல போய் அந்த சகோதரிக்கு என்ன ஏதுன்னு போய் பாருங்கள். அதுவும் முக்கியமாக தலைமை பண்பில் இருக்கவங்களும் அதுக்கடுத்து நிர்வாகிகளும் போய் என்னென்னு பாருங்கள், கவனிங்க. சொந்த கட்சிக்காரங்களே நீங்களே ஆதரவு தெரிவிக்கலன்னா அப்போ எப்படி இருக்கும்? கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். கொஞ்சம் என்னென்னு போய் பாருங்கப்பா.